Good morning students. Today we are going to talk about volume 2 unit 6. அதல optics அதாவது ஒளியியல். இந்த optics physicsல தனி ஒரு branchவே இருக்கும். ஏனா அந்த அளவுக்கு இந்த லைட் பத்தி இன்வென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல two types இருக்குது. One is ray optics அதாவது கதிர் ஒளியியல். Another one wave optics அலை ஒளியியல். இந்த ray optics straight lineல travel ஆகும். path of the light. இந்த wave optics இந்த மாதிரி waves travel ஆகும். So நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறது என்னன்னா only ray optics அதாவது கதிர் ஒளியியல். நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல wave optics பத்தி நம்ம பார்ப்போம். அலை ஒளியியல் பத்தி நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல பார்ப்போம். இந்த எடிட் வாட்டன் சொல்றாரு என்னன்னா there are two ways of spreading light. என்னன்னா to be the candle or the mirror that reflects it. what is meant by light? Light is mystical. அது ஒரு புதிராவே இருந்திருக்கு. நாம் போன யூனிட்லயே பார்த்திருப்போம். What is meant by light? லைட்னா என்ன? அந்த லைட் இருந்தாதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியும். ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சிக்க முடியும் முழுமையா. சூரிய வெளிச்சம் அது இருந்தாதான் இந்த யூனிவர்ஸ்ல எல்லா உயிரினமும் உயிர் வாழ முடியும். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் லைட். சோ அப்ப லைட்னா என்ன அப்படின்ட்டு அவங்க 19th centuryல எல்லாரையும் தூங்க விடாம அதை ரிசர்ச் பண்ண வைக்குது லைட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் மேக்ஸ்வெல் அவர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி தியரிட்டிக்கலாக சொல்லிருப்பாரு. அவரோட ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட், அதாவது இப்போ செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர் அது டிராவல் ஆகுது. ஓகே, அப்போ சன்னிலேருந்து வர லைட் எர்த்துக்கு எவ்வளோ டைமில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 minutes 20 seconds ஆகுது. அதாவது ஒரு செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர் டிராவல் ஆகிற லைட்டு இங்கே சன்னிலிருந்து எர்த்துக்கு வரதுக்கு 8 minutes 20 seconds ஆகுது. பார்த்துக்கப்போ அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் எதுக்கு சன்னுக்கும் எர்த்துக்கும். ஓகே, லைட் இஸ் ஏ எனர்ஜி. அது ஸ்ட்ரெயிட் லைனில் டிராவல் ஆகும். டிராவல் இன் எனி மீடியம். அதோட ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். ஏர் வேக்யூமில். அதோட வேவ் லென்த் லாம்டா ப்ரொபோஷனல் 1/nu ஃப்ரீக்வன்சி. அதாவது லாம்டா அந்த வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். அப்போ வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லைட்டை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் இன்வென்ஷன் பண்ணுறாங்க. நியூட்டன் டு ஐன்ஸ்டீன் வரைக்கும் நிறைய சயின்டிஸ்ட் இன்வென்ஷன் பண்ணுறாங்க. நியூட்டன் அவர் மெக்கானிக்ஸ் நிறைய பண்ணிருப்பார் இன்வென்ஷன். மெக்கானிக்ஸ் தான் நிறைய இன்வென்ஷன் பண்ணிருப்பாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அதை பற்றி நிறைய இவர் இன்வென்ஷன் பண்ணிருக்காரு நியூட்டன். மேக்ஸ்வெல் தியரிட்டிக்கலாக சொல்றாரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி. அதுக்கடுத்து பின்தொடர்ந்து ஹெர்ட்ஸ் அவர் எக்ஸ்பெரிமெண்டலாக சொல்றாரு ஹையர் வேவ் லென்த்தில். அதுக்கடுத்து ஜேசி போஸ் லோயர் வேவ் லென்த்தில் அவர் நிறைய இன்வென்ஷன் பண்ணிருப்பார். அதாவது ஜெகதீஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறமா தான் மார்கோனி ரேடியோவை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இன்வென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த லைட் அது ஒரு குவாண்டம் தன்மை கொண்டது. ஸோ இதை பற்றி நம்ம காலேஜ் லெவலில் படிப்போம். குவாண்டம் தன்மை, குவாண்டம் பற்றி நம்ம காலேஜ் லெவலில் படிப்போம். ஓகே, ரே ஆப்டிக்ஸ் கதிர் ஒளிகள். ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். லைட் இஸ் டிராவல் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இன் மீடியம். அதாவது லைட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது மீடியத்தில். அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது லைட் மே டிவியேட் இன் இட்ஸ் path only when it encounters the boundary of another medium or an obstacle. அதாவது லைட் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு பிரிசம் வச்சோம்னா அது டீவியேஷன் ஆகுது. ஓகேவா? இது இன் வேக்யூம்ல பார்த்தீங்கன்னா இது ரேரர் மீடியம். உள்ள பிரிசமுக்குள்ள அது என்ன மீடியம்? டென்சர் மீடியமா இருக்கும். ஓகே, இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியமா இருக்கும். ஓகே, a ray of light gives information only about the direction of light. அதாவது இந்த ray of light only ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும், இல்லைன்னா ரிஃப்ராக்ஷன் ஆகும், இல்லைன்னா ஸ்கேட்டர் ஆகும். இந்த மாதிரி ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான் அது. அதை பற்றி நம்ம பார்ப்போம் இதில். ரைட்டா? டஸ் நாட் இன்டென்சிட்டி அண்ட் கலர்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு லைட் அந்த ரே, இந்த ரே ஆஃப் லைட் அப்படி போகுதுன்னா this is ray of light, single ray of light. அதுவே நிறைய ரே அந்த மாதிரி போனால் அது வந்துட்டு beam of light. அதாவது ஒரு டார்ச் லைட்லேருந்து லைட் அடிச்சோம்னா இந்த மாதிரி நிறைய ரே போகுமா, அது this is beam of light.
ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஸ்போசன், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அது எதிரொலிப்பு, ஒளி விலகல், நிறப்பிரிகை, ஒளிச்சிதறல். இந்த லைட் பற்றி அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பிஹேவியர், அதோட கேரக்டரிஸ்டிக், அதை பற்றி நம்ம இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.